நியூஸ் தமிழ் வணக்கம். ஈரானுடைய சவுத் பார்ஸ் மீது நடத்திய தாக்குதல் ஆனது உலகளாவிய ரீதியில் ஆயில் விலையில் ஏற்படுத்தி இருக்கின்ற உயர்வை விட அதன் பின்னணியில் இருக்கின்ற ரகசியங்கள் அம்பலமாக தொடங்கி இருக்கின்றன. பராக் ரவிட் இவர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இருக்கின்ற அதிகாரிகளிடம் திரட்டிய தகவல்களின்படி இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் மட்டும்தான் என்று சற்று முன்னர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறினாலும் கூட உண்மையில் இப்படியொரு தாக்குதல் அவசியம் என்று டொனால்ட் ட்ரம்பிடம் அனுமதி பெறப்பட்டதாகவும் அந்த அனுமதியை வெள்ளை மாளிகையில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் வழங்கினார் என்றும் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் உலக மன்றில் எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று அப்பிராணி போல கூறினாலும் கூட அவர் உலக மன்றில் சொல்வது உண்மை அல்ல, இதற்கு பின்னால் அவருடைய மாயக்கரம் இருக்கின்றது என்பதை அந்த செய்தி உறுதி செய்கின்றது. இத்தாக்குதலை அவர் அறிந்திருக்கவில்லை என்பதை விட அந்த தாக்குதலுக்கான அனுமதியை வழங்கியதே அவர்தான் என்றும் அது கூறுகின்றது. இதற்கான திட்டத்தை வகுத்தவர்கள் இன்றைய போர்க்களத்தின் இரண்டு தளபதிகளாகிய டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகு இருவரும் தான் என்றும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த இருவரும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தார்கள் என்பதற்கு அவர்கள் இருவருடைய அறிவுக்கும் எட்டிய வியூகம் ஹோர்முஸ் நீரிணையானது ஈரானினால் தடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தடை மூலமாக உலக நாடுகள் முழுவதிலும் எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. உலகம் எப்படியான வலிகளை சுமக்கின்றதோ அது போன்ற வலியை ஈரானை சுமக்க வைக்க வேண்டும். அதன் மூலமாக ஈரான் படிமானத்திற்கு வந்து ஹோர்முஸ் நீரிணையை தடுப்பது சரியல்ல என்ற இடத்திற்கு வருமளவிற்கு ஈரானை இயலாத நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை தாக்குதல் நடத்த முடியாத அளவிற்கு உள்நாட்டு மக்களை வறுமை நிலையில் தள்ளி அரசினால் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி இந்த போரில் இருந்து மெல்ல மெல்ல பின்வாங்க செய்வதற்கு இதுவே சரியான வழி என்று இரண்டு பேரும் திட்டமிட்டார்கள் என்றும் ஆக்சியோஸ் எழுதுகின்றது. இனி இந்த முடிவினால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் என்ன? உலக ஊடகங்கள் இன்று காலை வெளியிட்டிருக்கின்ற முக்கிய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலாவது, அமெரிக்காவினுடைய இந்த செயல் இன்னொருவரனுடைய சாப்பாட்டு கோப்பையிலே மண்ணள்ளி எறிகின்ற செயலாகும். அத்தகைய செயல் ஒரு காலமும் சமாதானத்தை தராது என்பது அடிப்படை விதியாகும். இதன் பொருட்டு அமெரிக்க ஊடகங்களில் CNN கூறுகின்ற பொழுது இந்த சம்பவமானது போரை தணிக்க செய்வது அல்ல, போரை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாகும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றது. ஈரானுக்கு எதிராக கூறப்படுகின்ற இந்த கருத்துக்கள் உண்மை அல்ல. கடும் போர் ஒன்று இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் தேவைப்படுகின்றது என்பது CNN கருத்தாகும். தி நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லுகின்றது? இதுதான் ஈரானின் சக்தி வளத்தின் உயிர் நாடியாகவும் முள்ளந்தண்டாகவும் இருக்கின்றது. 70 இருந்து 80% ஈரானிய மக்களினுடைய அன்றாட வாழ்விற்கான எரிவாயுவிற்கு இதுவே அடித்தளமாக இருக்கின்றது. ஏற்கனவே ஈரானில் எரிவாயு தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரானிய மக்களை கஷ்டத்தின் விளிம்பில் தள்ளுவதற்காக இவர்கள் செய்திருக்கும் வேலையே இது என்றும் அது குறிப்பிடுகின்றது. தி கார்டியன் என்ன சொல்லுகின்றது? உலகின் மிகப்பெரிய எரிவாயு மேடை மீதான தாக்குதல் இந்த நாடகத்தின் கிளைமேக்ஸ் தாக்குதலாக அமைய போகின்றது. அமெரிக்காவினுடைய பேர்ல் கார்பரை எப்படி ஜப்பான் தாக்கி அமெரிக்காவை போர்க்களத்திற்குள் இறக்கி அமெரிக்கா பழி தீர்ப்பதற்காக ஜப்பான் மீது 2 அணுகுண்டுகளை வீசி முடித்தது வரையான வஞ்ச போர் ஒன்றினுடைய ஆரம்பம் போன்ற ஒரு பிரதான போர்க்கால மாய எரிசு சுழன்றிருக்கின்றது எதிர்ப்பக்கமாக. இந்த பத்திரிகைகள் அனைத்திலும் இருந்து தொகுக்கப்பட்ட செய்திகளில் இதனுடைய விளைவு என்ன? இது ஒரு சதுரங்க பலகை சூதாட்டம். ஈரான் சூதாடுவதில் அமெரிக்கர்களையும் இஸ்ரேலியர்களையும் விட மிகப்பெரிய சமார்த்தியசாலி என்பதை அமெரிக்கர்கள் வரலாற்றில் இருந்து இன்னமும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தடுக்காமல் இருப்பதற்கு உலக நாடுகளை இறக்கினாலும் கூட ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லுகின்ற எரிபொருள் கப்பல்களுக்கு
மத்திய கிழக்கு கிடங்குகளில் எரிபொருள் இருந்தால் தானே நீங்கள் கப்பல்களை ஏற்றப் போகின்றீர்கள். அந்த எரிபொருள் வயல்களை அழித்து விடுவோமாக இருந்தால் எரிபொருள் இல்லாமல் போய்விடும். வெறுமையாக கப்பல்கள் செல்வதும் ஒன்றுதான், அதை தடுப்பதும் ஒன்றுதான் என்கின்ற இடத்திற்கு காயை நகர்த்தியது இந்த சதுரங்க ஆட்டத்தின் அடுத்த முக்கிய வியூகமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் உச்சகட்டமாக லாஸ்ட் லயன் இண்டஸ்ட்ரியல் சிட்டி கட்டார் மீதான ஈரானினுடைய தாக்குதல் எரிபொருள்களை ஏற்றுவதற்கு இல்லாத களஞ்சியத்தை தீயிட்டு கொளுத்தும் வேலையாகும். 17% அழிந்தது மட்டும் அல்ல, பல ஆண்டுகள் செல்லும் கட்டார் இதிலிருந்து மீள்வதற்கு. இரண்டாவதாக குவைத்தினுடைய மீனா அல் அகமடி ஆயில் சுத்திகரிப்பு நிலையம், இரண்டாவதாக மீனா அப்துல்லா சுத்திகரிப்பு நிலையம் ஆகிய இரண்டின் மீதும் ஈரானினுடைய ஆளில்லா விமான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. எப்படி சதாம் ஹுசேன் குவைத்தினுடைய எண்ணெய் வயல்களை கொளுத்துவதன் மூலம் அமெரிக்காவை வீழ்த்தலாம் என்று நினைத்தாரோ அதே வேலை குவைத்தில் நடைபெற்றிருக்கின்றது. மூன்றாவதாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் ஹப் ஆயில் ஃபீல்ட் என்கின்ற இடம், ஹப்கான் ஹேஸ் ப்ராசஸிங் பிளான் ஆகிய இரண்டு இடங்களிலும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருந்தாலும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. நான்காவதாக சவுதி துறைமுக நகரமாகிய ஜன்பு அருகே அமைந்திருக்கின்ற சாம் ட்ரிப் என்கின்ற சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. ஆளில்லா விமானத்தின் தாக்குதல். அதுபோல பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கின்றது. இவைகள் சுடப்பட்டிருக்கின்றன. சேத விவரம் இன்னமும் மதிப்பிடப்பட மேலும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய ஆயில் சுத்திகரிப்பு நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த நாட்டின் ஒரு பகுதி இருளில் கிடந்ததும் நடைபெற்றிருக்கின்றது. இப்படியாக ஆயில் வயல்களை எல்லாம் தேடி, எரிவாயு கட்டமைப்புகளை தேடி ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கும் அந்த தாக்குதல்களுக்கு உரிய நாடுகள் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் அமெரிக்க படை தளங்களை இதயத்தில் சுமந்த நாடுகளாகவும் இருக்கின்றன. அடுத்த கேள்வி, இதனுடைய விளைவு என்ன? எரிவாயு ஆயில் விலை விண்ணை தொட்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் எரிவாயு விலை 20% உயர்வடைந்திருக்கின்றது. கச்சா எண்ணெய் ஒரே ஒரு மாதத்தில் 60% உயர்வை சந்தித்திருக்கின்றது. இந்த விலை உயர்வை சந்திக்க போவர்கள் யார்? சாதாரண பொதுமக்கள் தான். மத்திய கிழக்கினுடைய எரிவாயு எரிந்து செல்ல இந்த விலை உயர்வை அனுபவிக்க போவது யார்? அமெரிக்காவினுடைய ஆயில் களஞ்சியம் தங்கமாக மாறி விலை உயர்ந்து அமெரிக்காவின் கைகளில் பணம் கொட்டுப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஆயில் தளங்கள் மிகப்பெரிய செல்வமாக மாற்றமடைந்திருக்கின்றன. ஆனால் உலக மக்கள் படு மோசமான ஏழைகளாக வீழ்ந்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த தாக்குதலினுடைய சமாந்தர விளைவாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இந்த இருவரும் போரை தொடர்ந்து வேகமாக்க விரும்புகின்றார்கள். ஏனென்றால் போரை வெற்றி பெறுவது நோக்கம் அல்ல, அழிவை செய்வதே இருவருடைய நோக்கமாகவும் இருப்பதனால் இருவரும் சமாதானத்திற்கு வருவதற்கு இணங்க மறுக்கின்றார்கள். எனவே அழிவுகள் தொடரப் போகின்றன என்று ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த மனோநிலையானது சமாதானத்தின் அறிகுறி அல்ல. இது நவீன AI தொழில்நுட்ப போரும் அல்ல, மிக பழைய போரின் மனம் கொண்டதாகவும் இது இருக்கின்றது. ஈரான் புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. தனது எரிசக்தி வளங்களை அளிப்பீர்களாக இருந்தால் அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகள் எல்லாம் தீயில் மூழ்கின்ற காட்சியை நீங்கள் காண்பீர்கள். மத்திய கிழக்கே எரிந்து சுடுகாடாகும். அதன் பின் நீங்கள் ஆயிலை எடுத்து செல்ல முடியாது என்பது அதனுடைய கருத்தாகும். டொனால்ட் ட்ரம்ப் பதில் மிரட்டல் விட்டிருக்கின்றார். அப்படி அளிப்பீர்களாக இருந்தால் ஈரானினுடைய எரிவாயு கட்டமைப்பாகிய சவுத் பார்ஸ் முற்றாக தீயில் மூழ்கும் என்று கூறியிருக்கின்றார். ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே என்பது போல அவருடைய தீ நடனம் ஆரம்பிக்க போவதாக கூறியிருக்கின்றார். இப்படி டொனால்ட் ட்ரம்ப் கூறிவிட்டு ஒருவேளை அந்த தாக்குதலை நடத்தினால் என்னதான் நடைபெறும்? தி நியூயார்க் டைம்ஸ் அது பற்றி கூறுவது, ஈரானில் ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகின்றது. மேலும் மேலும் அது மோசமடையும். குளிர்காலத்தை தாங்க முடியாது ஈரானிய மக்கள் மரணத்தை தேட நேரிடும். குளிர் என்பதை போர் ஆயுதமாக எடுத்து எப்படி உக்ரைனியர்களை ரஷ்ய அதிபர் வீழ்த்த முயற்சி எடுத்து அதன் பின்னர் மேற்கு நாடுகள் உக்ரைனை குளிரில் இருந்து காப்பாற்றினவோ அதுபோல ஈரான் மீதான குளிர் தாக்குதலை டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தும் நிலை வரும். அந்த இடத்தில் ஈரானுக்கு உதவி செய்ய போவது சீனாவும் ரஷ்யாவும் தான் என்ற நிலை வரும். அந்த குளிரில் இதுவரை போர்வைக்குள் மறைந்திருந்த சீனாவும் ரஷ்யாவும் நடுக்கத்துடன் வெளியே வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
வருகின்றது. இந்த நிலையில் ஈரானினுடைய மின் கட்டமைப்புகள் எரிவாயு பற்றாக்குறையால் மெசுட் என்று அழைக்கப்படுகின்ற எரிபொருளினுடைய பாவிக்க கூடாத சர்வதேச ரீதியாக தடை விதிக்கப்பட்ட எரிபொருட்களை ஆதாரமாக வைத்து இப்பொழுது மின்சாரத்தை இயக்குகின்றார்கள். இது சுவாசத்திற்கு பெரும் ஆபத்தையும் பெரும் நோய்களையும் உருவாக்கினாலும் வேறு வழியற்ற நிலை ஏற்பட்டு இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது. ஓர் இடைக்கால யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் நிலைமை சீராக மேலும் 1 மாத காலம் செல்லும். ஆனால் சேதங்களை திருத்த பல வருடங்கள் செல்லும். சேதங்களை திருத்துவதற்கான விலையை எரிபொருளின் விலை மீது கூட்டுவார்கள். இதை உலக மக்கள் சுமக்க வேண்டி வரும். இந்த போரினுடைய இறுதி விளைவு சாதாரண எளிய மக்களினுடைய தோள்களில் சுமத்தப்படும். இதுதான் யதார்த்தமாகும். ஆனால் விட்டுக் கொடுப்பதற்கு தயார் இல்லாத நிலையில் இருக்கின்றன. மத்தியஸ்தர் அடிவாங்கி இறந்து போக 2 வீரர்களும் தங்களுக்குள் மோதி கொள்ளுகின்ற நிலை தடுமாறிய நிலையும் மத்தியஸ்தர் இல்லாத குத்துச்சண்டை போட்டியாக காணப்படுகின்றது. ஏறத்தாழ மத்தியஸ்தம் வகித்த ஐநா என்கின்ற மத்தியஸ்தர் மூர்ச்சியடைந்து கீழே விழுந்து கிடக்க இருவரும் மோதி கொண்டிருக்கின்றார்கள். மசகு எண்ணெய் விலை பீப்பா $180 உயர்ந்திருக்கின்றது. என்றுமில்லாத உச்சம். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த பற்றாக்குறை ஆனது ஏப்ரல் மாதம் வரை தொடரும் என்று எழுதுகின்றது. ஆயில் நிபுணத்துவ அமைப்பு வூட் மெக்னஸ் எழுதுகின்ற பொழுது 2026ஆம் ஆண்டு மசகு எண்ணெய் பீப்பா ஒன்றிற்கு $200 தொடப்போகின்றது என்றும் கூறியிருக்கின்றது. போர் முடிந்தாலும் விலையேற்றம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அது ஏறிக்கொண்டே செல்லும். இந்த நெருப்பு எரியாத ஆயில் வளங்களை கொண்ட நாடுகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டமாக இது அமைய போகின்றது. எப்படி தங்கத்தின் விலை உயர உயர நகைக்கடை வைத்திருந்தவர்களுடைய செல்வம் இரட்டிப்பாக உயர்வது போன்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. என்ன நடைபெற போகின்றது? அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்குகளை நோக்கி ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் பறக்க தொடங்கி இருப்பதாக செய்தி வந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்த செய்தியில் வருகின்றன விவரங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.